ஒருத்தர் அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை அவரோட 70th இயர்ஸ் தான் கொண்டாடி இருக்காருன்னு கேட்டா உங்களுக்கு எப்படி தோணுது? ஜஸ்ட் எல்லாருமே வந்து அவங்க பர்த்டே வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி கொண்டாடுவாங்க. அது ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன், ஏதாச்சும் ஒரு மூமெண்டம் ஆச்சு கிரியேட் பண்ணுவாங்க. பட் ஒருத்தர் வந்து 70 இயர்ஸா அவர் பர்த்டே தெரிஞ்சும் கொண்டாடாம வந்திருக்காரு. ராம் திலீப் ராய். 15 இயர்ஸ்ல அவருக்கு ஒரு மேரேஜ் நடந்தது. 15 இயர்ஸ்ல எல்லா விதமான பொறுப்பு அவர் தலையில வந்து விழுந்துருச்சு. சரி, நம்ம ஏதாச்சும் க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு. குவைத் என்ற நாட்டுக்கு வேலைக்கு போறாரு 20 வயசுல. அங்க போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது துணி துவைக்கிறது, வீடை கிளீன் பண்றது, அப்புறம் குக்கிங் எல்லாம் பண்றது, அந்த மாதிரி விஷயத்த அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் குக் பண்ணும்போதும் அந்த குக்கிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. நம்மகிட்ட கம்மியாக காசுனாலும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கிங் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ்னால இங்க வந்து ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்றாரு. ரொம்ப மனசார அந்த விஷயத்த பண்ணாலுமே அவருக்கு வந்து ஃபினான்ஷியலா ஒரு நீட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. யாரும் கரெக்டாக பேமெண்ட் பண்ணாம அவர் வந்து ஏமாத்திட்டு போற நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதனால அவர் வந்து அந்த விஷயத்த வந்து குவிட் பண்ணிட்டு 1978ல ஹைதராபாத் வராரு. ஹைதராபாத் வரும்போது அவர்கிட்ட ரொம்ப காசே இல்லை, பர்ஸ்ல வேற எம்டி வாலெட்டோட வந்திருக்காரு. ஒரு குடும்பத்துக்கிட்ட ஒரு வீட்டு வேலைக்கு வந்து போறாரு. அங்க போன பிறகு கொஞ்ச நாள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவர் ஃபேமிலி மெம்பர்ஸாக ட்ரீட் பண்ணவோ அவருக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டு இருக்கு. அதனால அங்கிருந்து வெளியே வராம அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் பாட்டு அவரோட ஒர்க்கை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு 46 இயர்ஸ் ஆயிருக்கு. கரெக்டாக 70th இயர் வரும்போதோ, ஏன்னா மற்ற பர்த்டேஸ்லாம் எப்படி போச்சோ அதே மாதிரி எதுவும் போக போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு இதுல போயிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு பர்த்டே கேக் அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். அவர் ஒரு ப்ராப்பரான ஒரு கேண்டில் வச்சு ஒரு கேக் வச்சு பின்னாடி எல்லாரும் அவருக்கு பர்த்டே சாங் ஒன்று பாடி அவரை வந்து ஆனந்தத்துல நெகிழ வச்சாங்க. அப்புறம் அவர் ஒரு போட்டோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஆல்பம் மாதிரி அவர் கையில கொடுத்து அதை வந்து அவர் ஆசை தேர பார்த்துட்டு இருந்தாரு. இதை வந்து அவர் சொல்லும் போது வந்து எனக்கு இண்டிவிஜுவலா இவ்வளவு நாள் இருந்திருக்கேன்னா என்னோட டிசிப்ளினும் என்னோட ஒர்க்கை வந்து நான் வந்து சைலண்டா பண்ணிட்டு இருப்பேன். நான் வந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், எதையும் வந்து நான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டதில்லை. பட் என்னோட வேலை என்னவோ அது என்னவோ நான் பாட்டுக்கு பண்ணிட்டே இருப்பேன் சொல்லிட்டு அவர் சொல்லும் போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கிரெடிட்ஸ் இல்லாம நிறைய பேர் வந்து ஏதோ வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்த ஒரு ஃபீலோட இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரியலி ஒரு ஹாப்பினஸா ஒரு விஷயம் வந்து தோணும். ஜஸ்ட் இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்க லைஃப்ல என்ன நடந்திருந்தா ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நடந்திருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. நானும் அதை பத்தி பேச ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். பை.